வெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி. வணக்கம் வணக்கம். கடந்த வாரம் வந்து நீங்கள் லீவ் போட்டிங்களா? போன வாரம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கேட்குறாங்களா ஏன் வரல என்னங்கிறாங்களா? போன வாரம் அகவை 200 வள்ளலாரின் அகவை தினம் தானே, 203வது 202 முடிச்சு 203வது தொடக்கம். போன வாரம் நம்ம சிறப்பாக பண்ணோம், சிறப்பாக இருந்தது. நீங்கள் தான் வரல. வழிபாடும் நல்லா சிறப்பாக போச்சு, மக்களும் நல்லா திருப்தியாக இருந்தாங்க. அதுக்கும் நிறைய பேர் புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த நாளில் அதில் சேரத்துக்கும் நிறைய அந்த எண்ணங்க வரும்னா போகணும், அங்கே கலந்துக்கணுங்கிற அதுவே நிறைய பாக்கியம் பண்ணணும் தான் கவனம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சாப்பாடு தானே அப்படின்ட்டா முடிஞ்சது போச்சு. வணக்கம். என்ன இன்னைக்கு கேள்வி? நம்ம வந்து ஒரு விழா வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுவோம். அந்த விழா வந்து கூடிய விரைவில் நடைபெற இருக்குது இந்தியா முழுவதும். தீபாவளி வந்து நம்ம வந்து ஒரு புராண கதை மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம். வந்து நரகாசுரனை வதம் செய்ததனால் அந்த தினத்தை வந்து கொண்டாடுவதற்கு தீபாவளி வந்து கொண்டாடுறோம். அதை பற்றி ஐயா ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? ஐயா வந்து எதுக்கு ஏதாவது ஞான சபைக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏதாவது அது வழிபாடு பண்ணுறதுனால இது எதனால இது வந்து வழிபடுறாங்க, தவறாக வழிபடுறாங்களா, இல்லை நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமா? ஐயா ஏதாவது இதை பற்றி சொல்லியிருக்காங்களா? அடிக்கிட்டே போகிற அப்படி ஷார்ட்டாக கேளுங்க. தீபாவளி பற்றி ஐயா என்ன சொல்லிருக்காரு? அவ்வளோதான். சன்மார்க்கத்துக்கும் தீபாவளிக்கும் லிங்க் இருக்கு. நல்லா தான் கேட்குறீங்க. சிரிச்சா வந்து வச்சு சீரியஸாக சொல்கிறேன். சீரியஸாக வேணாம், சிரிச்சே சொல்லுங்க. இல்லை இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னங்க வள்ளலார் நம்ம ஏன் கடைப்பிடிக்கணும், அதை நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க, ரொம்ப புரியல எனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முதல்ல சொல்லிட்டு தீபாவளிக்கு வந்துடுறேன். நீங்கள் யார்? நான் என் பேர் தினேஷ். உனக்கு உடம்பு வச்ச பேர். நீங்கள் யார்? நான் யார் கூப்பிட்றது வச்சுக்கோங்க பேர். நான் யார்? நீங்கள் யார்? உன் வேல்யூ என்ன? நீங்கள் யாருன்னு சொல்ல வந்தவர். அதனால் வள்ளலாரை பிடிச்சாதான் நீங்கள் யாருன்னு சொல்லுவார். அது வந்து ஒவ்வொரு மனிதனும் ஆதியிலிருந்து வள்ளுவர் முதற்கொண்டு அப்போ உள்ள பரிபாஷைகளை அப்பப்போ கரெக்டாக தான் சொல்லி வச்சாங்க. அது சில பேர் அதை புரிஞ்சு கொள்ளாமல் அது என்னன்னு தெரியாமலே அது இல்லை ஆதிலேருந்தே வந்த பழக்க வழக்கங்கள் அப்படி சொல்லி 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 அப்படியே வாழ்ந்து மறைஞ்சு போடுறாங்க. இப்போ வள்ளலாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ தீபாவளி அப்படிங்கிறாங்க, தீபாவளின்னு சொல்கிறாங்க, தீபாவளின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. இப்போ வள்ளலார் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபாவளி அப்படின்ட்டாங்க, ஷார்ட்டாக போச்சு குறத்தி மாரி. என்ன அது அர்த்தம் தெரியாமல் சில இடத்துல தீப ஒளி. இப்போ அருட்பெருஞ்சோதி வந்துச்சா, அதுக்கு லிங்கம் வருது இல்லை, தீபம் வந்துச்சா, ஒளி. இப்போ இதில் தான் குழப்பம் இருக்கு. தீபாவளிங்கிறது என்னென்ன பழக்க வழக்கம் வைக்கிறாங்க? புத்தாடை, பட்டாசு அடிக்கிறது, ஸ்வீட் சாப்பிட்றது, இனிப்பு, பிரதானம் இனிப்பு. அப்போ தீபம் புரியுது. இந்த ஒளியில் குழப்பம் இருக்கு. ஒளி அதுல இருந்தா ஒளியும் புரியுது இல்ல, பார்க்கறது கேட்கறது. இப்ப தீபம் புரியுது, இப்ப ஒளின்னு சொல்றாங்க, தீப ஒளின்ட்டாங்க. இந்த ஒளி இது தீபத்துல இருந்து வர ஒளியா இல்ல சத்தமா? அதுதான் மக்களுக்கு புரியல. ரெண்டுமே இருக்கு, அதுல ரெண்டுமே இருக்கு. இப்போ அப்படியே அந்த தீபம் அந்த ஒளி
இந்த ஒலி எப்படி எடுத்துக்கிட்டா நாதம் வந்துடும். இப்போ நம்ம விண்ணப்பத்தில் எப்படி படிக்கிறோம்? ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனை வாதியான போதனை வாழ்க வாழ்க நாதனை. நாதனை என்ன பண்ணுது? சத்தம் வந்துடுது. எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஒலியும் ஓசையும். ஒலிங்கிறது மின்னல், ஓசைங்கிறது இடி. இப்போ ஜோதிங்கிறது மின்னல், ஒலிங்கிறது சவுண்டு, இடி சத்தம். அதுக்கு தான் பட்டாசு. இந்த சத்தங்கிறது உனக்கு புரியணுங்கிறது தான். இந்த சத்தத்தை நீ கேட்கணும். எங்கே கேட்கணும்? வெளியே இல்லை. புறத்தில் உருவமே வந்து இனிப்பு, தீபம், ஒளி, இதை 3 இருக்கும். அன்னைக்கு பேர் என்ன? அன்னைக்கு பேர் வந்து தீபாவளி தானே, வேற என்ன? இன்னொன்று சொல்லுவாங்க, இதான் தெரியுமா மேடம்? தீபாவளி பண்டிகை சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. வேற என்ன பேர்? எனக்கு தெரிஞ்சு எல்லா காலண்டிலையும் அதான் போட்டிருக்கு, தீபாவளி தான் போட்டிருக்கு. இந்த தமிழில் ஒரு மரபில் திருநாள் சொல்லுவாங்க. திருநாள் வந்து எல்லாத்துக்குமே பொது தான் இல்லையா? பண்டிகை வந்துட்டாவே திருநாள். அன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு? தீபாவளி திருநாள். திருநாள்னா என்ன புரியுது உங்களுக்கு? திருநாள்னா ஒரு மதிப்பு மிக்க, பொறுமை மிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் அப்படிங்கிறதுனால. திரு வந்து திருடன் சொன்னானா? கடவுள். இங்கே எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் புரியாத. ஊரில் வந்து சின்ன பிள்ளைகள திருநாமா என்னடா திருநா அது இப்போ புரியல. இவரை பிடிச்ச பிடிக்க திருநாள். இந்த பண்டிகை வந்துட்டாவே திருநாள். இந்த பண்டிகை வகுத்து கொடுத்துருக்க மாதிரி இது புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்காமல் தீபாவளி இருந்தால் பட்டாசு வாங்கினோம், புத்தாடை போட்டோம், தின்னோம், தூங்கினோம், சினிமாவுக்கு போனோம், சுற்றணும், ஊர் சுற்றணும். என்ன இது நிறைய பேர் மக்கள் நிறைய கருதி என்ன சொல்கிறது, யாரும் மனம் புண்படாமல் பேசுகிறாங்க. சில நேரத்தில் எமோஷன் ஒரு வார்த்தைகள் வந்துடும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னித்துடுங்க. இல்லை, நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் அதுவே போதும் வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து சுய அறிவு, சொந்த அறிவு எல்லாம் இருக்கு. அது நிறைய பேர் இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு வந்துடும். ஏன்னா இது பொது ஊடகங்கள நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் சென்சார்லாம் இல்லை, அதனால் சரியாக பேசணும். தீப ஒளி தான். அது மருவி தீபாவளி ஆச்சு. நம்ம அந்த வார்த்தையை உடைச்சி தமிழில் எல்லா வார்த்தையும் உடைச்சோம்னா எல்லா வார்த்தையிலும் அர்த்தம். தமிழில் கற்றுக்கணும், தமிழில் படிக்கணும், தமிழை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்று புரியுதில்ல? தீப ஒளி யார் இது கொடுத்தது? யார் கொடுத்தது? இந்த வகுத்து கொடுத்தது யார்? இந்த பண்டிகை கொண்டாடுறப்ப அது எதனால கொண்டாடுறோம்? இதெல்லாம் நீங்கள் சில நேரத்தில் நீங்களே கேள்வி கேட்குறீங்க. மாமிசம் ஒன்றுன்னா நாங்களாம் அங்கேருந்து வேட்டையாடியாட்டா தின்னு வந்துட்டு தான் நாங்கள் அதுலேருந்து மாற முடியாது இப்படி கேள்வி கேட்குறீங்களா? இது எப்படி வந்தது? யார் சொன்னது? நீங்கள் கொண்டாடுறீங்க, எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் கொண்டாடணும், இன்றைக்கி தீபாவளி வந்துடுச்சு, பட்டாசு வாங்கணும், ஜவுளிகளில் கூட்டம். இது காரணம் காட்டி ஐயோ ஆயுத பூஜை. நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்கான். 5 எழுத்துக்கு தான் பூஜை. அன்னைக்கு இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு மொதல் நாள் 100 வாங்குறோம், அன்றைக்கி போட 300 400 வாங்குற பூ தேவையில்லாமல். அது ஒரு இதில் ஒரு மோகம் அப்படியே அதிகமாகி அன்னைக்கு வச்சுத அதுங்கிறதுல மக்கள் நிறைய அதில் விரயம் பண்ணிட்டு, காலத்தை விரயம் பண்ணிக்கிட்டு, பணத்தை விரயம் பண்ணிட்டு 400 ரூபா 450 ரூபாங்கிறான் அன்றைக்கி 1 கிலோ பூ. மறுநாள் பார்க்குறான் 100 ரூபாய் 80 ரூபா கூறாங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. மறுநாள் தேவையில்லை, தேவை பொறுத்து டிமாண்ட். அப்படி தீப ஒளி வகுத்து கொடுத்தது யார்? நீங்கள் அதில் உனக்கு புரியுதுல, இது யார் கொடுத்தா? இது எப்படி வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க? மூதாதையர்கள்லேருந்து வந்து எங்கள் தாத்தா பாட்டி சொன்னது, அவங்க தாத்தா பாட்டி சொன்னது, அவங்க அப்படியே வம்சாவளியாக வந்துட்டு இருக்கு. வேற என்ன சொல்கிறது? இதுக்கு யாரும் தெரியாது, யாரும் தெரியாதுல்ல.
எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? யாருமே தெரியல, யார் சொன்னாலும் தெரியாது, எப்படி எடுத்து நீங்கள் கொண்டாடுறீங்க? அது பழக்கம், நம்ம குடும்ப பழக்கமாக மாறிடுச்சு. வழக்கம்லாம் பண்டிகைலாம் அந்த வழக்கத்தில் வருது, இந்த டேட்டில் கொண்டாடணும்னு இதில் கேலண்டரில் போட்டிருக்காங்க, அதை பார்த்து நாங்கள் கொண்டாடுறோம், அவ்வளோதான். இதெல்லாம் அது டெய்லி எழுதி வச்சுருக்காருக்கோ. இதை தெரிஞ்சுக்க இதுதான் சொல்ல வந்தவர் தான் வல்ல. அதுதான் திருப்பி சொன்னேன். இது யாரு கொடுத்தா? இது புரியாம தெரியல. உங்களை பேர் இல்லை, 99% மக்கள் தெரியாது. ஏன்னா அப்படி கதைகளாக போயிட்டாங்க. சமயத்தில் மதத்துலேயும் இந்த நரகாசுர அழிச்சான் போனால் யார் உன் மனம்தான், ஒரு புத்தி தான், எங்கே வில்ல இருக்கா, உங்கள்கிட்ட தான் இருக்கான், அதை அழிக்கணும். மனம் உரை மனம் கடந்து அரசு ஓங்கு அருப்பெருஞ்சோதி மனம் உரையணும். இந்த கர்மம் மாய இந்த 7 திரையை அது அழிக்க, அதுதான் சொன்னான். இவங்க அங்கே ஒருத்தர் இருக்கிற அவனை கொண்டுகிட்டு வர்றாங்கிற மாதிரி கதைகளை சொல்லி மக்களை அப்படியே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சிக்காம மாட்டிக்கிட்டாங்க. அது தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பமும் இல்லை. அதுக்கு வந்து ஒரு இது எடுத்துக்காட்டு சொல்கிறது, அந்த எடுத்துக்காட்டை வந்து உண்மை நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னால அப்போ தீபாவளின்னு அவங்க கொண்டதால அவங்க கொண்டாடுறாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கில் போயிடுச்சு இவர்கிட்ட. ஆனால் சீமான் சொல்கிறாரு இதியான வம்பு, அது நமக்கு வேணாம், பாட்டனை கொண்டாடணும். அதில் அவங்க பேசிட்டு போட்டுனா அது நமக்கு எந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது அவங்க வேணாம் நமக்கு. அவங்களோ மற்ற தலைவர்கள் பேச்சு நமக்கு தேவையில்லை. அது அவங்க பொழப்பு, அவங்க பண்ணிட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு? நம்மளுடைய வழி என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொன்னார் அதை மட்டும்தான் பேசுவேன். மற்றவங்களுக்கு விஷயத்தில் தலையிடுறது வேலையெல்லாம் அவருக்கும் வேலை இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ இறக்கப்பட்டவரை அவங்களே கேஸை போட்டு உள்ளே இழுத்துட்டு உட்கார வச்சவங்க தான் அவரையே. எப்படியே இவ்வளோ இறக்கத்துக்கு போட்டு வாடிய பயிரை கண்ட போலாம் வாடின சொன்னால் இப்போ எப்படி இருக்கு நீங்கள் கைது பண்ணாங்க, எப்படி உள்ளே உட்கார வச்சாங்க? அவருக்கே அந்த நிலைமை. நமக்கு எதுக்கு வம்பு? பெரிய இடத்த போலாம் வேணாம், அவங்க எப்படியோ போயிட்டு நம்மளாக முடிஞ்சு ஏதோ 2-3 ஜீவனை காப்பாற்றிட்டு கரையேற்றி நம்ம கரையாடுறதான் முடிஞ்சு அவங்க யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். தமிழனாக இருந்தால் தமிழையும் தமிழ் எழுத்துக்கள் யாரு கொடுத்தா? தமிழை விடாமல் இருந்தாவே நீ பெரிய செஞ்ச பாக்கியம். தமிழன் பிறந்ததே பெரிய பாக்கியம்தான். அது சில பேர் இந்த பொருளாதாரத்தில் முன்னோக்கி காசுங்கிறதால ஆங்கிலம் மாதிரி இப்படி போயிடுச்சு. ஞானமும் அறிவும் நீண்ட ஆயுள் சாகா கல்வி வேணும்னா தமிழ் வேணும். தமிழ் தான் கடவுள்னு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எதை பாதி சோறு காப்பாற்றுறா, சோறு தான் கடவுளுங்கிறோம். உன்னையே காப்பாற்றுறான்னு அதுவும் கடவுள். சகா கல்வி எது உன்னை காப்பாற்று, எது உயர்ந்தது, அது நம்ம கடவுளுங்கிறது உயர்ந்தது, நம்மளை ஏதோ காக்குது. புரியுதா? ஏன்னா எல்லாத்துக்கும் தலையாடிக்கிட்டு இருக்க குறுக்கு விசாரணை கிடையாது. இல்லை, நான் அவர் வேறு ஒரு இதுக்கு போயிட்டேன். அங்கே நீங்கள் சொன்னதுனால அவர் அந்த இது வந்து வாடும் கண்ட போதெல்லாம் வாடும் பயிர், அவரோட இது வந்து அவ்வளோ இறக்க குணமாக இருந்தும் அவ்வளோ தூரம் மக்கள் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க செய்கிறாங்க, நம்ம மேலே இறக்கப்பட மாட்டாங்க. இவனுக்கு எப்படி வருது, இவன் எப்படி செய்கிறாங்க? அந்த ஒரு இது ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு. எல்லா காலத்திலும் இருக்குது. எல்லாருக்கும் எதிர்ப்பும் இருக்குது. ஏன்னா சமயத்தை எதிர்க்கிறாரு, மக்களை வந்து உண்மையை சொல்லுங்கிறாரு. ஜாதி தலைவிரித்த ஆடிக்கிட்ட காலத்திலே ஜாதியும் சமயம் பொய்யன ஆதிலுடத்தை அறுப்பெறிஞ்சு ஓடி பேசுகிற எல்லா ஜீவனும் பாடுறாங்கிறாரு. இதாண்ட அதுதான் நான் ஒரு இது சமயத்தில் இந்த மகாபாரத கதைகளை வந்து மக்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளப்படாது. தமிழ் நூலும் கிடையாது. நீ தமிழ்நாடு இருந்தால் திருக்குறளை படித்தாவே போதும். அதில் எல்லா வாழ்வியல் எல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த வடக்குந்து வந்து வித்தியா மகாபாரதம் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, முக்கால்வாசி அதுதான் வாழ்வியல இப்போ நடக்குது சொல்லி இப்படி பிரிச்சுது. தமிழ் நூல்களில் படித்து எடுத்திங்கன்னா இதில் கிடையாது. மகாபாரதம் வந்து அந்த குழப்பம் பிரிவுக்கே, மக்களோட பிரிவுக்கே மகாபாரதம். இது எந்த நீ சொல்லவே மாட்டாங்க, நூலை எடுக்காதன்னு மகாபாரதத்தை பற்றி சொல்லுற அது எடுக்காத, அதில் தான் எல்லாமே சொல்லியிருக்கு.
கர்ணன்லேருந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சது. கருணாங்கிறது கொடு, இதுதான் ஈகை, இதுதான் வள்ளுவர் சொல்லிட்டார. நீ கொடியா அற்றார் அழிவு சீர்த்தலே அது ஒரு பெற்றார் பொருள் போய் நீ அற்றார் அழிவு சீர்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீ ஏன் கருணை எடுத்துக்கிற? கொடுக்கறதில் போறதெல்லாம் அவைய அரசியல் சொல்லிட்டாங்க. இதுல ஏன் அப்படின்னா எடுத்து சொல்றவங்க இந்த பிராமணர், வசியர், இப்படிலாம் இவங்க உயர்ந்தவங்க, கர்ணன் வந்து தாழ்ந்தவங்க, இப்படி கதைகளை கொண்டு எல்லாம் சமம்னு சொல்லலை. இந்த கதைகளில் வந்து கொண்டு போனது மக்களிட வந்து பிரிவே ஏற்படுத்திடுச்சு. குரத்தின்னு சொன்னாங்க பத்தியா, சமயத்தில் சொல்கிறது தானே. அப்போ நீ ஒரு உயர்ந்த சமுதாயம், நீ குரத்தி வீட்டில் போய் கல்யாணம் பண்ணுவியா? அவங்க தானே சொன்னாங்க. குரத்தி வள்ளி குரத்தின்னு சொல்லிட்டாங்க, தெய்வான்னு சொல்லிட்டாங்களா? இப்போ குரத்தி வீட்டில் போய் நீங்கள் எடுத்து நீங்கள் வழிபடுறவங்க அவரே கல்யாணம் பண்ணிட்டுருக்காருப்பா குரத்தி வீட்டில், நீ போய் கல்யாணம் பண்ணுவீங்க? அப்போ அவங்க உனக்கு தடுக்குதுல்ல. அப்போ அதுவே பூஜ்யமாகிடுது. முருகனை நீ ஏற்றுக்கல, அவர் சொன்ன கருத்தும் இல்லை, அவர் கல்யாணம் பண்ணது நீ நம்பலை. சொல்லுண்ணா. ஆமாம், நம்பலை. இல்லை, நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். டாபிக் நரகாசுரனை வந்து முருகன் கதையில் தான் வருது. அதான் நரகாசுரனை வந்து என்ன, யாரு நீ பண்ணுறியா? இல்லை. அப்போ அவருக்கு ஒரு நாய், அவருக்கு சொன்ன போய் அப்புறம் இந்த குலங்காக்கும் வேலை அப்படியே நீ தூக்கி மாட்டிக்கிட்ட. அப்போ அவர் கல்யாணம் பண்ண சொன்னதுமே ஏன் பண்ண மாட்டேங்கிற? அவன் அதை சொல்லல மக்கள், நீ ஏன் எடுத்துக்கிட்ட? நீனே பிரிச்சுக்கிட்ட. ஒரு சில பேர் உள்ளே பூந்து நான் அங்கேருந்து போந்தவன் இங்கேருந்து போந்தவன் இப்படி இப்படி அவங்களுக்கு ஒரு முன்பிறவி கதையை சொல்லிடுறாங்களே. அதில் இப்போ வள்ளின்னு ஏன் பிறந்தாங்கன்னா இப்படி வந்து ஒரு சாபத்தினால பிறந்திருக்காங்க, அது தீக்கிறதுக்காக முருகன் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த முன்கதையை முன்கதையை சொன்னதுனால, அதுதான் முன்கதையை சொன்னதுனால மக்கள் வந்து ஓ இப்படி இருந்தவங்க தான் இப்படி இருக்காங்க. இருக்கா எதை வச்சு மனுஷனுக்கு ஆதரவுன்னு சொன்னாங்க? அதுதான் தொடுதல், உணர்தல், புரிதல், இதுதான் இருக்கா? தெரியுதா? அது ஒரு அர்த்தமா? அது மட்டுமே அர்த்தமா அப்படிங்கிறீங்களா? அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம். இல்லை, அது முருகனுக்குள்ளதான் அதுவும் வரும். அறிவுங்கிறது எல்லாத்துக்கும் வருது இல்லையா? என்னையா உனக்கு ஒரு அறிவு கட்டதமாக பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடையாது. அப்போது அது ஒரு சிந்தனைக்கும் இதுக்கும் உயர்ந்தா பேசுறதுக்கும் அறிவுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஞானம். ஐயா ஒரு வார்த்தை விடுவார், என்னவா? என்னுடைய அறிவு அண்ட அண்ட அப்பாரும் விரிந்து கொண்டே போகுதும்பார். அது எது சொல்கிறார்? எந்த அறிவு சொல்கிறார்? இங்கே பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, திங்கிறது, இது அறிவு. அப்புறம் மனம்னு சொல்கிறதால ஒரு அறிவு கூட இருக்குங்கிறதால அவர் எந்த அறிவு சொன்னார்? அவர் வந்து ஞான அறிவு, விண்வெளியை சொல்கிறார். விண்வெளியில் எப்படி அந்த பெரிதோ அதுமாரி என்னுடைய அறிவு அண்டம் அண்ட கோடிக்கு அப்பால் விரிந்து கொண்டே போகுது சொல்கிறார். அந்த அறிவு நீங்கள் சொல்கிறது ஒரு திங்கிங் நினைக்கிறீங்க, மனம்னு சொல்கிறீங்க, எண்ணங்கள், டாட்டு அப்படி எண்ணங்கள். எண்ணங்கள், அவரோட எண்ணம் வந்து உயர்ந்தது. அப்படி இல்லை, அவரோட உடம்பு. அறிவுங்கிறது இத்தனை அர்த்தம் இருக்குது. 5 அறிவுன்னு சொல்கிறது இல்லையா? 5 அறிவு இருந்தால் அவங்களுக்கு இதுதான் எது விலங்குகள் தான் அந்த உடம்பு கிடைக்கும். 3 அறிவு எதுக்கு? ஊர்வனையா? ஊர்வனை ஓரறிவு. ஓரறிவுங்கிறது வந்து இதுதான் ஒரு சில உயிரி. இதுவே தெரியாம நீங்க வந்து அதுக்கு உயிரி இல்லை, இதுக்கு உயிரி, அதுதான் திம்பம், இதுதான் திம்பம். ஓரறிவுங்கிறது எங்கங்க இருக்குப்பா? ஓரறிவுங்கிறது வந்து புல் பூண்டு மரம் செடி, இதுதான் ஓரறிவு. தாவரங்கள் அப்படி முடிச்சிருங்க. ஓரறிவு. ஈரறிவு. ஈரறிவு வந்து எறும்பு ஈ தானே பறக்கிறது, அதானே எறும்பு ஈ.
பூச்சிகள். பூச்சிகள் மூன்றறிவு. ஊர்வன பாம்பு, பள்ளி, ஓனா, கடல் வாழ் உயிரினங்கள், மீன். வச்சுக்கலாம். அந்த அறிவுகளுக்கு அவ்வளோதான் உடம்பு கிடைக்கும். 4 அறிவு. 4 அறிவு. 4 அறிவு. பசு, யானை. பசு 5 அறிவு. பசு 5 அறிவு, யானை 5 அறிவு தானே? நான் கேட்டது 4 அறிவு. 4 அறிவு. ஓ, அதுதான் 4 கால் உயிரினம்னு நினச்சிக்கிட்டேன் நான். நான் தமிழில் உடைக்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம் எடுக்குவேன், அதுக்கு அர்த்தம் எடுக்கிற மாதிரி நீங்கள் 4 அறிவுனா 4 கால் உள்ளதெல்லாம் அது மாதிரி எடுத்துக்கலான்னு பார்த்தேன். பறவைகள். பறவைகள்லாம் 4 அறிவு. 5 அறிவு வந்துச்சுன்னா சிங்கம், புலி, யானை, சிறுத்தை. 6 அறிவு. 6 அறிவு வந்து சிந்தனை செய்யும் மனிதன். இப்போ நீ எங்கேருந்து வந்திருக்க? நான் வந்து தாவரத்தில். அது உண்மைதான். நம்ம அப்படியே திருவாசகத்துக்கு போனீங்கன்னா அந்த புல்லாகி பூடாகி பல்விருமாகி பறவையா பாம்பாய் பல்லசுரராய் பேயாய் கணங்களாய் மனிதராய் செல்லாயு தாவர சங்கமுத்துக்குள் பிறந்து பிறந்து பிறந்த பிறந்த பிறந்து அழித்தேன் எம்பெருமான் பிறந்த பிறப்பறிக்கும் எம்பெருப்பு முடிக்கிறாரா? அந்த இது நீ தான். அப்போ இதை தெரியணும்னா இது நீ யாரையும் எதுக்கு சொன்னான்னா இது இதில் கடந்து வந்துவாங்க. போய் 6ல் நிற்கிற 7க்கு போகணும், 8க்கு போகணும், 9க்கு போகணும், 10க்கு 10 அறிவு கிடக்கணும். அதுக்கு தான் வகுத்து கொடுத்தா நீ மேலே போகணுண்டா. அதுக்கு தான் உனக்கு உணவு. இந்த 6 சுவை உணவை சாப்பிடக்கூடாது. மனித உணவு வந்து இனிப்பே. அது சன்மார்க்கத்து உணவு இனிப்பே. மற்ற உணவை எல்லாம் குறைக்கணும். தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்துட்டாங்களா? அப்போ திருநாள். இந்த திருநாள் எப்படிடா இருக்கு? தீபம் ஜோதியா இருக்கு, அருட்பெரும் ஜோதியா இருக்கு, நாதனா இருக்கு, ஒளியா இருக்கு. தீப ஒளி திருநாள் எப்படி வகுத்து கொடுத்துருக்கான் பாத்தியா? இதுக்கே தமிழில் பிறந்ததுக்கே பல இது புண்ணியம் இருக்கும். இவ்வளோ விளக்கமாக எந்த மொழியிலும் கிடையாது, யாருமே சொல்லலை. இந்த நரகாசுரன் ஏன் கும்பிட்றாங்க? அதுக்கு ஏதோ என்ன சொல்லியிருக்காரு? நரகாசுரனை எதுக்கு வதம் செய்தார்கள்? என்ன நரன்னா யாருன்னா? மனிதன். முன்ன இருக்கிற நீ தீய குணம் உள்ளவன், அவனை நீ அழிச்சு நீ வந்து புதுசாக மாறணும். அதுக்கு தான் புத்தாடை. ஒருத்தனை வந்து காரியம் பண்ணி முடிச்சிட்டேன்னா அடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டு புது மனிதனா வர எல்லாத்தையும் மறந்துட்டு பண்ணுங்கடா. இவ்வளோ நாள் நீ இப்படி இருந்துட்டா. இப்போ தீபாவளிக்கு நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் என்னமோ திருட்டு போங்க, என்னென்னமோ வாழ்ந்துட்டு போங்க. இந்த நரகாசூரனை இதுவரை வாழ்ந்த நரகாசூரனை கொன்னுட்டு நாளிலிருந்து புது மனிதனா புத்தாடை அடைத்து இந்த திருநாளை கொண்டாடணும். அப்போ மாறணும். மாற்று வழிக்கு தான் வகுத்து கொடுத்தான். இவன் அன்னைக்கு ஒரு நாள் வெடியை போட்டு தின்னுபிட்டு தூங்கிட்டு முடிச்சடா தீபாவளி முடிஞ்சு போச்சுடா முடிச்சு விளங்குமா? எதுக்கு சொல்லி கொடுத்தோம்? பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு அதில். சரி போட்டோம். எல்லாம் எத்தனை பேர் வந்தாங்க, ஏதோ சொன்னாங்க, மாறி போயிடுச்சா? இல்லை. ஐயாவை பிடிச்சா அவனோட வேல்யூ தெரிஞ்சிடும். வேற ஏதாவது தீபாவளி இந்த வீடியோவுக்கான உணவு இனிப்பு. உணவு இனிப்பு. சத்தம் ஒளிங்கிறது சத்தம். அருட்பெரும் ஜோதி தீப ஒளி திருநாள். அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த தீபாவளிங்கிற இந்த மரபை முதல்ல வந்து ஒழிக்கணும். தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். அப்படி தான் எல்லா வரணும், எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு மண்டியில் கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் ஏறும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.